அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து சிம்பிள் அண்ட் ஈஸி. வீட்டில் என்ன சரி கறிகள் மிஞ்சின்ற அவசரத்துக்கு என்றால் ஈஸியாக முடிக்கக்கூடிய வேலை இது. கோழி ஆப்பம் செய்கிற எப்படின்னு சரி பார்ப்போம். வாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம். அதுக்கு அவ்வளோ சாமான் தேவையும் இல்லை. கொஞ்சம் 2-3 ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும். ஈஸியாக செய்யணும். சிம்பிளான ரெசிபி. ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு 3 கப் மாவு எடுக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் இது உப்பு, 2 முட்டை, தேங்காய் பால் தேவை. இதுக்கு தலைப்பாலும் தண்ணிப்பாலும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஊற்றி சரியாக வந்து இந்த இது சுருட்டாப்பம் செய்கிற மாதிரி அந்த அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிச்சம் தண்ணியாகவும் இல்லை, மிச்சம் திக்காகவும் இக்காசுது. இல்லை, தண்ணிப்பாலும் தலைப்பால் ரெண்டையும் ஊற்றி தான் செய்யணும். நீ இது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பீட்டரால் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் இதாக்கிட்டு இந்த அளவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தேயிலை வடியால் சரி எண்ணத்தில் சரி வடியால் வடித்து ஒரு ஓரமாக்கி வச்சுட்டு ஆக்கி போகிறோம். எனக்கு இது வந்து சுருக்க பண்ணி செய்யக்கூடிய வேலை பார்த்து என்ன சரி ஆனம்பழம் சரி மிச்சமாக வச்சுன்னா கோழி கறி சரி இல்லாட்டி இறைச்சி மீன் என்ன சரி ஒன்று ஆன மீன் சொன்னால் லேசி இது மாதிரி செஞ்சு தின்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் மீக்கும். செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி நல்லா பீட்டரால் மிக்ஸ் பண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் தேங்காய் பால். மிச்சம் தண்ணி ஆக்கிறாமல் அப்படி சும்மா சரி தண்ணி ஆகிச்சுன்னாக்கா கொஞ்சம் மாவு மிக்ஸ் பண்ணி விடுத்து மாவு கொஞ்சம் போட்டு. முட்டை வந்து 2 சரி 3 போடவும் வேணும், அதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கா வீட்டில் மாவு இன்ச்சுன்னாக்கா வெள்ளைக்கு சும்மா சரி அவசரத்துக்கு ஒன்றும் இல்லாட்டி பான் அது தூள் ஒன்றும் இல்லாட்டி லேசாக செய்யணும். இப்போ இது நல்லா செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாச்சி ஒன்று எடுத்து இதுக்கு நெய் தான் போடணும். நெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் ஏலக்காய் 3, 2 துண்டு கருவேப்பட்டையும் போட்டு
அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஆஃப் போல் எடுத்து நல்லா ஸ்லைஸாக மெலிசாக அரிஞ்சு போடணும். போட்டு நல்லா அந்த வெண்டைக்காய் அந்த ஒரு பொறிப்பட்டு நல்லா முறுமுறுமாய் வரக்குள்ள இதை எடுத்து இந்த ஏலக்காவும் கருவேப்பட்டையும் எடுத்து தூக்கி போட்டு இதை அப்படியே அந்த இது நாங்கள் செஞ்சு வச்சு அந்த இதில் ஊற்றி விட்டுருவோம் மாவில். அதுக்கு பிறகு இது தாச்சி என்ன சரி இந்த சுருட்டாப்பம் செய்கிற தாச்சியோ ஈஞ்சினாக்கா அது கொஞ்சம் எந்த நான்ஸ்டிக்கில் தேவையில்லை அவ்வளோ கொஞ்சம் எண்ணெயால் பொட துண்டால் தொடச்சி விட்டுட்டு சுருட்டாப்பம் செய்கிற மாதிரி சுட்டு எடுக்கணும். இதே மாதிரி ஓரமெல்லாம் இதாகி வெந்து லைட் ப்ரௌனாக்கி வரக்கும் மக்கி பக்கம் பரட்டி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துருவோம். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவேன். செஞ்சு இந்த இது கோழி சாரி இறைச்சி கறியோடு சாரி திண்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.